ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட்டு. இது கொய்யா செடியில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. அன்னைக்கு வீடியோ போட்டதில் ஒரே ஒரு பூ, முதல் பூ பூத்துருந்தது. அதில் இப்போ காய் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பூக்கள் எல்லா கிளையிலையும் பூத்துருந்தது. சரி, பார்க்க அழகாக இருக்குன்ட்டு ஷார்ட்ஸில் எடுத்து போட்டேன். பாருங்கள் எவ்வளவு பூக்கள் இருக்குன்ட்டு. ஒரு 6-7 பூக்களாவது பூத்துருக்கு இன்றைக்கி. இந்த பூக்கள் பாருங்கள், அழகாக ஸ்ப்ரிங்கு மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். நடுவில் உள்ளது அழகாக பார்க்க பஞ்சு கணக்கு அழகாக இருக்குது. ஒவ்வொரு கிளையிலையுமே பூக்கள் ஒரு 5-6 பூக்கள் இருக்குது. பார்ப்போம் எப்படி காயாகுதுன்னு தெரியல. இல்லாட்டி காய் பிடிக்குதா கொட்டுதா தெரில. இது பட் ரோஸு. இது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு எடுத்தேன். சிவப்பு கலர் பூ நிறைய பூத்துருந்தது. இது சிவப்பு அடுக்கு பட் ரோஸு. இன்னொரு கலரும் வாங்கி வச்சுருக்கேன், பிங்க் கலர். இது இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இதே மாதிரி தான் அடுக்கு பிங்க் கலர். இப்போ சிவப்பு கலர் நிறைய பூத்துருக்கு. இப்போ சரி, பார்க்க அழகாக இருக்கேன்ட்டு சரி வீடியோ எடுப்போன்ட்டு எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல டார்க்கு சிவப்பு கலரில் அடுக்கு பட் ரோஸ். இது ஒரு 2 தொட்டியில் இருக்குது. சின்ன நர்சரி தொட்டியில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. காலையில் ஒரு குச்சி எடுத்து வச்சாலே போதும், நிறைய வந்துடும் பட் ரோஸ் பூக்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பெரிய தொட்டி தான் வைக்கணும்னு வேண்டாம், சின்ன தொட்டியே போதும். அதுலேயே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துலேயுமே மொட்டுகள் நிறைய இருக்குது. இது பிங்க்கு, லைட் பிங்க்கு செம்பருத்தி. ஏகப்பட்ட மொட்டுகள் இருக்குது. ஒரு கொத்துலேயே எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இதில் எத்தனை மொட்டுகள் இருக்குது? 3-4 மொட்டுகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்த இதுலேயும், அடுத்த பிராஞ்சிலையும் நிறைய மொட்டுகள் இருக்குது. ஒரு 3-4 மொட்டுகளுக்கு மேலேயே இருக்குது. இந்த செடியிலேயே ஒரு 10 மொட்டுகளுக்கு மேலே இருக்கும். சின்ன பெயிண்ட் வாளியில் தான் வச்சுருக்கேன். பரவாயில்ல, நல்லா பிக்கப் ஆகி வருது. லைட் பிங்க்கு செம்பருத்தி. இது ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த செடி ரொம்ப அழகாக நல்லா தழைஞ்சி வருது. வெள்ளைப்பூச்சி 1-2 வருது, கொஞ்சம் எடுத்து நீட் பண்ணிட்டோன்னா போயிடுது. இது வெள்ளை கத்திரிக்காய். ரொம்ப நாள் கழித்து காய்ச்சிருக்கு. பூக்களும் நிறைய எடுத்துருக்கு. இப்போ ஒரு காய் செடியிலையுமே பூக்கள் அவ்வளோவா நிற்கிறது இல்லை. காயாக மாற மாட்டேங்குது. எல்லாமே வெயில் தாங்காமல் விழுந்துருது. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு பிக்கப் ஆகி வருது செடிகள்லாம். ஒவ்வொரு கொத்துலேயும் நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளை கத்திரிக்காய்க்கு வயலட் கலரில் பூ பூக்கும். மிச்சம் இதுக்கு வெள்ளை கலருக்கு ஆமாம் வயலட் கலரில் பூக்கும். பச்சைக்கு வெள்ளை கலரில் பூக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பூக்கள் பூத்துருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயுமே 3-4 பூக்கள் பூத்துருக்கு. எல்லா செடியிலையுமே எறும்பு தொல்லை, அதாவது அந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை தாங்க முடியல. இது வெள்ளை ரோஜா, ஊட்டி ரோஜா. பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ இதழ்கள் இருக்குது. நிறைய மொட்டுகளும் இருக்குது. இதில் வைக்கும்போதே பெரிய க்ரோ பேக்கில் வச்சதுனால நல்லா பிக்கப் ஆகி வருது இந்த செடி. வெள்ளை ஊட்டி ரோஜா. இதுலேயே 4 மொட்டு 3 மொட்டு கிடக்கு. அதை தவிர ஒரு பூ வேறு பூத்துருக்கு. செடிகளுக்கு முட்டை பவுட்ரு கொடுத்தோம்னா நல்லா வரும் ரோஜா செடி. இது அரளி செடி, சிவப்பு அரளி செடி. இது ஓரளவுக்கு ஹைட்டாக நல்லா போயிட்டு மேலே, அதாவது இன்னும் பூக்கள் மொட்டுகள் எடுக்க ஆரம்பிக்கலை. ஆனால் செடி நல்லா பெருசாக ஹைட்டாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்றைக்கு பூக்கள் வைக்குதுன்ட்டு. பாருங்கள் அதோட ஸ்டெம்மே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், தடியாக இருக்குது. இலைகளையுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய மண் தொட்டியில் இருக்குது. நல்லா பிடிச்சி வருது. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு வருது. பூக்கள் பூத்த மொட்டுகள் வைக்க ஆரம்பித்த உடனேயே செடிக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போதைக்கு இலையாக தான் தழைஞ்சிட்டு வருது. இது உரம்.
பால் வந்து புளிச்ச பால் எடுத்து நல்ல தண்ணியில் டைல்யூட் பண்ணணும், நல்லா கலக்கணும். நல்லா கலக்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செடிகளுக்கு ஊற்றினோம்னா நல்ல சத்து செடிகளுக்கு. புளிச்ச பால் நல்லாவே செடிகள் வளர்கிறதுக்கு உதவுது, செழிப்பாக வளர உதவுது. இது வந்து ஒவ்வொரு செடிகளுக்குமே நாம் உரமாக கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.